அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற தலைப்பு, கடவுள் இல்லை என்பவர்கள் மட்டும் இந்த காணொளியை பாருங்கள் அப்படின்றது சொல்லிடுவோம். கடவுள் இல்லை, கடவுளை மறுப்பவர்கள், கருப்பு சட்டைக்காரர்கள், கடவுளே உலகத்தில் இல்லை, அது ஒரு காட்டு பின்னாடித்தனம், அனைவரும் முட்டாளாக்கிறார்கள், அது போன்ற பல விஷயங்களை பார்த்தீங்கன்னா வெளியே மேடையில் பேசுகிறாங்க, துண்டு பிரசுரங்கள் கொடுக்குறாங்க. கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க தெளிவான விஷயங்களை விளக்கமாக கொடுத்தாங்கன்னாக்கா அது என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். கடவுளை வணங்குறவங்களுக்கும் கடவுள் மறுக்கிறவங்களுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்றது பொதுவாக நமக்கு தெரிஞ்ச விஷயம். கடவுளை நம்ம வணங்குறாங்க, அதை போய் வணங்க வேண்டாம், அது ஒரு காட்டு மிராண்டித்தனம், அது கல், அது எதுக்குமே பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்கிறது எதுவுமே செவி சாய்க்கிறது இல்லை அப்படின்னு இந்த கடவுள் மறுப்பாளர்கள் சொல்கிறாங்க. இவங்க சொல்கிற இந்த விஷயங்கள்ல நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோன்னா யாருடைய கருத்துக்களும் பார்த்தீங்கன்னா இதில் சரியான கருத்துக்கள், தவறான கருத்துக்கள், ஏன் இப்படி சொன்னார், ஏன் அப்படி சொன்னாருன்னா அது எல்லாருக்குமே பொதுவானது. பார்த்தீங்கன்னா கருத்துக்கள் பார்த்தீங்கன்னா அனைவரும் சொல்கிறது சுதந்திரம் இருக்குது. முதல்ல கடவுள் ஏன் வந்தது, முதல்ல உலகத்தில் கடவுள் எப்பொழுது தோன்றியது, அது பரிணாம வளர்ச்சியில் மனிதன் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சானோ அதே போல் கடவுளும் பரிணாம வளர்ச்சி அடைஞ்சது அப்படின்றது தான் உண்மையான விஷயம். இதில் எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அடிப்படை, ஒரே ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை. இந்த நம்பிக்கை அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடவுள் கும்பிட்றவங்கிட்ட அதிகப்படியான நம்பிக்கை இருக்குது. கடவுள் இல்லைன்றவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்றதை நான் சொல்ல வரல. கடவுளை கும்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை அதிகப்படியாக கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கடவுள்லாம் எடுத்துக்கங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்து கடவுளை எடுத்துக்கிட்டாலும் சரி, முஸ்லீம் கடவுளை எடுத்துக்கிட்டாலும் சரி, இதே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் எடுத்தாலும் சரி, ஜெயின மதம் எடுத்தாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த நீங்கள் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களாக இருந்தாலும் சரி, எதில் நீங்கள் எடுத்தாலும் அந்த விஷயங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்பிக்கை என்ற ஒரே ஒரு வார்த்தை தான் எல்லா இடத்துலையும் முன்னெடுக்கும். இப்போ கடவுள் மறுப்பாளர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கப்போ கடவுள் மறுப்பாளர்களுக்கு பதில் சொல்றதை விட்டுட்டு கடவுள் இருக்கான்னு நம்பிக்கையை பற்றி சொல்லிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி மனிதனாக பிறந்து இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஆற்றல்கள் உண்டு, சிந்திக்கின்ற திறமை உண்டு. அந்த சிந்திக்கின்ற திறமை எல்லாருக்கும் ஒரே மாதிரியான அளவில் இருக்கிறது இல்லை. அது முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். இப்போ எல்லாருக்குமே அது மாதிரி சிந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லைன்றப்போ அவனுக்கு பார்த்தா சிந்திக்கிறதுக்கோ, அவன் ஒரு தியானத்தில் இருக்கிறதுக்கோ, அவன் ஏதாவது ஒரு முக்தி அடைகிறதுக்கோ அந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்களை சொல்லி அவனை பார்த்தா ஒரு நெறிப்படுத்தணும். உங்களுக்கு கடவுள் இருக்காரு, அப்படி நீங்கள் யாருமே பார்க்கலாம் கூட மேலேருந்து ஒரு கடவுள் பார்த்துட்டு இருக்காரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கணும். இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம புராண கதைகளை எல்லாம் நம்ம வளர்த்து கொடுத்து அது மூலியமாக தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ண முடியும். இந்த புராண கதைகளில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா நம்பிக்கையோடு செயல்படணும் அப்படின்றத மந்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்பிக்கைக்காக கொடுக்கப்பட்டது தான் மந்திரம். நம்ம பார்த்தீங்கன்னா பிறக்கிறோம், பிறக்கிறப்போ நம்மளை காப்பாற்றுறது தாய் தந்தை குடும்பத்தார் இவங்களாம் காப்பாற்றுறாங்க. அப்படி தாய் தந்தை இல்லை குடும்பத்தார் இல்லைனாலும் அரசாங்கம் காப்பாற்றுது. அரசாங்கம் இல்லைனாலும் இருக்கக்கூடிய எங்கேயாவது ஒரு செவிலியர் நம்மளை காப்பாற்றுறாங்க, எங்கன்னா ஒரு இடத்துல ஒரு டாக்டர் நம்மளை காப்பாற்றுறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நம்பிக்கை. அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை பாத்திரமா இருந்து உங்களுக்கு எந்த ஒரு பலனும் எதிர்பார்க்காம உங்களுக்கு அவங்க பார்த்தா உதவி செய்கிறாங்க. உங்களுக்கு ஒரு உயிரே போகக்கூடிய சூழ்நிலை வருது அப்படின்னா ஒரு டாக்டர் உங்களை பார்த்தீங்கன்னா உங்கள் உயிரை காப்பாற்றி கொடுக்குறாருனாக்கா அவர் அந்த இடத்துல பார்த்தா கடவுளாக நம்ம போற்றப்படுவோம். அதே ரொம்ப தண்ணி தாகமாக எடுக்குது, நம்ம தண்ணியே இல்லாத ஒரு தேசத்தில் இருக்கோம், அந்த நேரத்தில் ஒரு கோலை தண்ணியை எடுத்து கொடுக்குற எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் கடவுள். செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்றத நம்ம எங்கே எடுத்தோம் அப்படின்னா அன்னைக்கு அவங்க குடும்பத்தை காப்பாற்றுறது, அவருடைய எதிர்காலத்தை காப்பாற்றுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் செய்யக்கூடிய அந்த தொழில் தான் அவரை காப்பாற்றுது. அப்போது அந்த செய்யும் தொழிலே தெய்வம். அப்போது இதான் தெய்வம் எங்கே இல்லை, எங்கே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்க முடியாது.
இது வந்து இதோட அடிப்படையா வச்சு தான் நம்ம உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மதங்களும் நமக்கு வந்து பண்ணுது. உனக்கு வந்து பார்த்தா பாவம் இருக்கு, புண்ணியம் இருக்கு, சொர்க்கம் இருக்கு, நரகம் இருக்கு. நீ வந்து எந்த அளவுக்கு சிறப்பா நீ வந்து பார்த்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கியோ, அந்த அளவுக்கு கடவுள் உனக்கு வந்து சிறப்பான பாதையை காட்டுவார். நீ வந்து பாவம் செஞ்சினா உனக்கு வந்து பார்த்தா நரகத்தான வாழ்க்கையை காட்டுவார். இது போல பல விஷயங்களை உங்களுக்கு உள்ள அடக்கி உங்களுக்கு கொடுத்துருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்மீகம் அப்படின்றது. ஒவ்வொரு மனிதனும் அறத்தோட வாழணும் அப்படின்னு சொல்றது தான் வந்து எல்லா மதத்திலையும் இருக்கக்கூடிய சாராம்சம். அன்பை மட்டுமே வெளிப்படுத்துங்கள் அப்படின்றது தான் வந்து உங்களுக்கு எல்லா இடத்துலையுமே சொல்லியிருக்காங்க. அன்பு இல்லாமல் இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. தாய் தந்தை, சகோதரன் சகோதரிகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள், அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, நமக்காக வந்து பார்த்தா வேலை செய்யக்கூடிய மெக்கானிக், நமக்காக காலையிலேயே வந்து பார்த்தா மழைனாலும் வெயில்னாலும் காலையிலேயே பால் பாக்கெட் போடக்கூடிய நபர், நமக்காக வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மளிகை கடையில் வந்து மளிகை பொருட்களை கொண்டு வந்து வைக்கிறவர், பெட்ரோல் பங்க்ல இருக்கிறவங்க, நம்ம வந்து பஸ்ஸில் போகிறோம்னா பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறப்போ டிரைவர், கண்டக்டர், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்போட தான் வந்து நம்ம பயணம் செய்துட்டு இருக்கோம். அப்படி அன்போடு நம்ம பயணம் செய்கிறப்போ இந்த உலகமானது நமக்கு ரொம்ப இனிமையாக இருக்கும். இதில் வந்து கடவுள் மறுப்பது அப்படின்றது வந்து இப்போ கடவுளை மறுக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்கள் பக்கமே நான் வரேன், கடவுள் மறுக்கிறீங்க, ஆமாங்க கடவுள் இல்லை, ரைட்டு, சரி கடவுள் இல்லை, அடுத்தது என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்குறீங்க? கடவுள் இல்லை, சரி அடுத்தது என்ன பண்ணலாம்? இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்கள்லாம் மொத்தமாக எடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்தது ஒரு மனிதனுக்கு ஒரு நேர்மையை சொல்லி கொடுக்கறதுக்கோ, ஒரு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கறதுக்கோ, ஒரு அமைதியை தேடி போறதுக்கோ என்ன இடம் இருக்கு? எங்க போவீங்க? இருக்கிற ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய வழிகள் எல்லாம் விட்டுட்டு மொத்தமே எடுத்துருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நம்பிக்கைகளை உண்டான விஷயங்களை எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க வந்து பார்த்தா கடவுள் மறுக்கும் கொள்கையாளர்கள், நீங்க வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? இது மூட நம்பிக்கை, அது மூட நம்பிக்கைன்றீங்க. மூட நம்பிக்கை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மூட நம்பிக்கைக்கு உண்டான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு விட்ட வேண்டியது. அவங்க வந்து பார்த்தோன்னா சாமி கும்பிடுறது, கும்பிடாதது, அவங்க வந்து நெத்தியில விபூதி வைக்கிறதோ, குங்குமம் வைக்கிறதோ, உதிராட்சை போடுறதோ, இல்லைன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா மசூதியில் போயிட்டு வந்து பார்த்தா தொழுகு பண்ணுறதோ, அவர் கிறிஸ்டினா இருந்து வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பைபிள் படிக்கிறதோ, இந்த விஷயங்கள்லாம் நீங்கள்லாம் வந்து யாரும் இதுவும் வந்து தடுக்கிறதுக்கான உரிமை யாருக்குமே கிடையாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள். சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை வந்து ஆன்மீக சம்பந்தமா கொடுத்து அனுப்புறப்போ அவனுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஒரு பரீட்சைக்கு போறான். பரீட்சையில வந்து பார்த்தீங்கன்னா அவன் வந்து ஒரு நல்லா படிக்கிற பையனா இருந்தாக்கா நம்ம 100க்கு 98 வாங்கணும், 99 வாங்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பான். ஒரு ஆவரேஜா படிக்கிறவனாக்க ஒரு 50, 60 வந்தா போதும்னு நினைப்பான். ஃபெயிலியாவும் போயிடுறவன் அப்படின்றவன் நம்மள வந்து கொஞ்சமாவது பாஸ் பண்ணி விட்டுருவார் நம்ம கடவுள் அப்படின்னு சொல்லி நம்பி போறோம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலே இப்போ நம்ம எழுதினா கூட எப்படி இருந்தாலும் நம்ம பாஸ் ஆக போறது இல்லைன்றது போனோம்னா கூட எதிர்காலம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருக்கும்னு நம்பி போறவங்க. இது போல பல விஷயங்கள்ல வந்து பார்த்தா பரீட்சை இருக்கு. இந்த இந்த பரீட்சைன்ற விஷயத்த சொல்றது வேணா வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும். அவன் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் நம்பிக்கையோட வைக்கணும் அப்படின்னாக்கா, அதுக்கு நிச்சயமாக வந்து ஆன்மீகம் அப்படின்றது தேவை. அது எந்த உருவத்துல வேணா இருக்கலாம். இந்த உருவம் தான், அந்த உருவம் தான்னு கிடையாது. அதுல வந்து அவர் எதனா ஒரு விஷயத்துல அவன் நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா முன்னெடுத்து வச்சு, அவனுக்கு ஒரு நம்பிக்கையோட வாழ்க்கையை தொடர்ந்து போறப்ப தான் கடைசி வரைக்கும் இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்துல நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பிக்கைன்ற விஷயத்தையே வந்து பார்த்தா நிறைய பேர் வந்து ஊட்டுறதே இல்லை. இந்த புராண கதைகள்லாம் நிறைய படிக்கிறப்போ அதுல வந்து நம்பிக்கை நிறைய கொடுக்குது. கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா அவன் நம்புறான் அப்படின்னாக்கா எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா கடவுளே வந்து பண்ண போறதில்லை. இப்போ ஏற்கனவே சொன்ன அதே மாதிரி தான் ஒரு உயிர் போற நேரத்துல வந்து உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவர் வந்து உதவி செய்து உங்களை வந்து காப்பாத்துறாருன்னா அவர் நிச்சயமாக வந்து பார்த்தா கடவுள் தான். அதுல யாருனாலும் எதுவுமே மறுக்கவே முடியாது. நீங்கள் இது வரைக்கும் பெரியவராளா வளர்ந்து இவ்வளவு பெரிய ஆளா வந்திருந்து நீங்க யோசிக்கிற விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் வந்து உங்களுக்கு உதவி பண்ணாரு. அது யாரு உதவி பண்ணாலும் நண்பர்கள் தான். அந்த நண்பர்கள் பண்றவங்கள அவங்களாம் நீங்க வந்து பார்த்தா கடவுள்னு ஒரு வந்து பெரிய பதவி அவங்களுக்கு நம்ம தரோம். அதனால வந்து நீங்களாம் எதிர்பார்க்குற மாதிரி சினிமா கிராபிக்ஸ்ல இருக்கிற மாதிரி அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 கைகள் இருக்கிற மாதிரியோ, அப்படியே வந்து பார்த்தா 10 தலைகள் இருக்கிற மாதிரியோ, உடனே இப்படி கையை காட்டோம்னாக்கா உடனே வந்து உலகமெல்லாம் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுற மாதிரியும் இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சினிமாவில் இருக்கிற விஷயங்களை பார்த்து நம்ம வந்து பார்த்தா ஏமாந்து போறோம். புராண கதைகள்ல
எதுக்கு அது போல விஷயங்களை வச்சிருக்காங்க? சினிமாவில் பார்த்து நம்ம அந்த போல புராண கதைகளை வந்து பார்த்தா நல்ல விஷயங்களை சொல்ல வேண்டியது. புராணங்கள்லையும் வந்து எதற்காக அது போல வந்து ஒரு கடவுள் என்பவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய எல்லை இல்லாதவர் அப்படின்றதுக்காக வந்து அவர் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வரலாறுல கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் எதுக்காகனாக்கா கடவுள் என்றவர் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு நேரத்தில் நம்மளுக்கு ஒரு மேஜிக் பண்ணுவார் அப்படின்றது வந்து அவனை வந்து முதல்ல இருந்து அவனை நம்ப வைக்கிறாங்க. நீங்க அப்படி வந்து நம்ப வைக்கிறப்போ அந்த நம்பிக்கையோட அவன் வாழ்க்கையை நவுத்துறான். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கிறவங்க, கஷ்டத்துல வந்து பார்த்தீங்கன்னா கடல்ல ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறவங்க, இல்லைன்னா எதனா ஒரு விபத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து ஏதாவது உடல் ஊனமா இருக்கிறவங்க, இல்ல வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிறவியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு உடல் ஊனமா இருக்கிறவங்க, எல்லாருக்குமே வந்து ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடியது என்னன்னாக்கா நமக்கு வந்து இயற்கை அப்படின்ற அந்த கடவுள், பஞ்சபூதங்கள்ன்றவர், இல்லை அல்லான்றவர், இயேசுன்றவர் என்னைக்கான நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோட தான் இவ்வளோ பெரிய உலகமே வந்து இயங்கிட்டு இருக்கு. நீங்க இப்போ கிளம்புறீங்க, இப்போ இங்கேருந்து கிளம்பி வரும்போது ஒரு ஃப்ளைட்டில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போறீங்க, ஒரு 50,000 அடி உயரத்தில் போயிட்டு இருக்குது. அது நேரத்தில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்ஜின் கோளாறு ஆயிடுது. அப்படின்றப்ப நம்ம வந்து தரையை வந்து சேருமா சேர மாட்டோமா அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்குது. அப்போ வந்து ஒரு நம்பிக்கை வைக்கிறோம், கடவுளே என்ன நீ காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லி சொல்றோம். சரி நமக்குக்காக நம்ம வேண்டலை, உடனே நம்ம முன்னோட அது வந்து பார்த்தா அறிவியலுங்க, கோளாறு வந்து பார்த்தோன்னா மிஷினில் தான் இருக்குது, நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் வந்து பார்த்தோன்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்குன்னா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம்ன்றது ஒரு நம்பிக்கை தான். ஐயோன்னு அழுவுறது தான் நம்பிக்கை இல்லை. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு எப்பொழுதுமே வந்து மற்றவர்கள் கடவுளை வணங்குகின்ற போது அவர்கள் வணங்கட்டும். நீங்கள், அதாவது கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் அதை ரொம்ப வந்து கொச்சைப்படுத்தும் விதமாக, ரொம்ப தப்பான விதமாக, அது போல வந்து அவங்கள பேசுறதுனால உங்களுக்கு அதுல என்ன இன்பம் கிடைக்குது? ஒரு சக மனிதன் ஒருத்தர் செய்யறான், ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு பெயரை வந்து 108 முறை எழுதுறான், 1008 முறை எழுதுறான், மணியை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஜபம் பண்றான், இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்றாங்க. அவங்க வந்து பார்த்தா அவன் மனதை வந்து பார்த்தா அவன் அமைதிப்படுத்தணும், ஒருநிலைப்படுத்தணும். அந்த ஒருநிலைப்படுத்தணும்னா எப்படி பண்ண முடியும்? ஒருநிலைப்படுத்தணும்னா இது போல இருக்கக்கூடிய மந்திரங்களை, இல்லை இது போல இருக்கக்கூடிய கடவுள்களை நம்ம வணங்கணும். அப்படி வணங்குறப்போ மற்ற எந்த சிந்தனைகளும் இல்லாமல் உங்களோட மனதானது உங்களுக்கு வந்து ஒரு நேரான ஒரு நெறியை ஏற்படுத்தி உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கொண்டு போகும். இது வந்து மற்றவங்களை நம்ம உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எல்லாமே போதிப்பது அன்பை மட்டுமே. அந்த அன்பை போதிக்க வேண்டும் என்றால் நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கை வைக்க வேண்டும். அந்த நம்பிக்கையானது நீங்கள் செய்யும் தொழிலாக இருக்கலாம், நீங்கள் ஓட்டக்கூடிய வாகனமாக இருக்கலாம், நீங்கள் இருக்கக்கூடிய வீடா இருக்கலாம், அப்பா அம்மாவா இருக்கலாம், அண்ணன் தம்பிகளா இருக்கலாம், உங்க பிசினஸ் எதுவா இருந்தா இருக்கலாம். எல்லாத்தையுமே அடிப்படை நம்பிக்கை. ஆகையால் நம்பிக்கை வைத்து அனைவரும் சாமி கும்பிடுறாங்க, இறைவனை வணங்குறாங்க அப்படின்றப்போ அவங்கள போய் தடுக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவு அதிகமாக இருக்கிறது, கடவுள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். புரிந்து கொண்டீர்கள்னா சரி, சந்தோஷம். நீங்க பாட்டுட்டு நீங்க அமைதியா உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். அதை விட்டுவிட்டு கடவுளை வணங்குறவங்கள போயிட்டு தொந்தரவு செய்யறது வந்து எக்காரணத்துல வந்து சரி கிடையாது. இது வந்து ஒருத்தர் ஒருத்தர் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நம்ம பாட்டுன்னு அமைதியா நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா நீ வச்சிருக்கிறப்ப இது கல்லு, இது எதுக்குமே வந்து உதவாது, போவாது, வராது, அதெல்லாம் ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம அது தேவையில்லை. இப்போ நீங்க கடவுள் இல்லை அப்படின்றதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் இருக்குதுன்னு நம்புறவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனக்குழப்பங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆளாகாதீங்க. தயவுசெய்து கடவுள் இல்லை என்று மறுப்பவர்கள் கடைசியா சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இல்லைன்றீங்களா, இல்லைன்னா உங்க வேலையை பார்த்துட்டு நீங்க போயிட்டே இருங்க. உங்க வேலையிலே நாங்க வந்து பார்த்தா தொந்தரவு செய்யணுமா? ஏன்பா கடவுள் இல்லைன்ற, ஏன் நீ மந்திரம் பண்ண மாட்டேன்ற, நீ ஏன் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வர மாட்டேன், நீ ஏன் கோயிலுக்கு வர மாட்டேன்ற, நீ ஏன் வர மாட்டேன்னு உங்களை பிடிச்சி இழுக்கிறோமா? கடவுளை வணங்குவது உலகத்துல எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அந்த தனிப்பட்ட விருப்பத்துல நம்ம வந்து குறுக்க நின்று நீ இதை செய்யாத, அதை செய்யாத இன்னொருத்தருக்கு சொல்லக்கூடாது. இது போல தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை விரும்புகிறீங்களோ விரும்பலையோ மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க பாட்டுன்னு உங்க வேலையை நீங்க பார்த்துட்டு போயிட்டே இருங்க. கடவுள் இருக்குது அப்படின்னு நம்புறவங்க கண்டிப்பா கடவுள் அவங்களுக்கு இருக்காங்க. கடைசி வரையிலும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. கடவுள்னால வந்து பார்த்தா அவங்க பலன் அடைவாங்க. அது வந்து அவங்க வந்து பார்த்தா உள்ளுக்குள்ள அவங்க உணர்றாங்க. அவங்க உணர்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா போய் தடுத்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க வேலை இருக்கு. அந்தந்த வேலையை பாருங்க, அந்தந்த குடும்பத்தை கவனிங்க, இந்த விஷயத்த பண்ணுங்க. அதை விட்டுவிட்டு நாங்களும் வந்து ஒரு கொடியை எடுத்துக்கிறோம், எங்களுக்கும் ஒரு வர்ணம் இருக்கு, அந்த வர்ணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல இருக்கோம் அந்த கலர்ல இருக்கோம் அப்படின்றதெல்லாம் வேண்டாம்.
இருக்கிறது எல்லாரும் ஒத்துமையா இருந்து எல்லாமே சமமா இருந்து போறாங்க. அப்படி போறவங்கள தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா, கடவுள் இல்லை என்று மறக்கிறவங்க, அவங்கள எதுவும் தடுத்து நிறுத்தாதீங்க அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். நன்றி, வணக்கம்.